இந்த மக்களை நம்பி இவனுக்காக இளமையவே தியாகம் பண்ணிட்டான். சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான். நாளைக்கு அதை சம்பாதிக்கிறதுக்கு அரை மணி நேரம். ஆனா இளமையவே தியாகம் பண்ணிட்டோம். 125 ஜெயில், 1-2 இல்ல, எவ்வளவு? நாளைக்கு போறது 126வது ஜெயில். யாருக்கு? என் பொண்டு பிள்ளைக்கா? என்ன சகோதரன், இன்னும் நீ தெளிவு வர வேண்டும் என்றால், என் காலத்தில் எந்திரிக்காத இந்த சமுதாயம் எந்த காலத்திலும் எந்திரிக்காது. இது தெளிவான உண்மை. வரலாறு உங்களுக்கு நிச்சயம் படித்து காட்டும், தெரிந்து கொள்ளும். ஆதங்கத்தோடு சொல்லவில்லை, ஆத்திரத்தோடு சொல்லவில்லை, அனுபவபூர்வமாக ஆழ சிந்தித்துத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் பல சட்ட அம்புகளுக்கு நடுவிலே வெளியே சீறி வருகின்ற அம்புகள். இவ்வளவு சிக்கல்ல எனக்கு உங்கள்ட்ட பஜனையா பேசிட்டு போக கூடாது. அல்லாம சொல்லியாலும் அல்லாவின் நல்லடியார்களே பேச தெரியாது. பேச முடியும். என்னால அழகா பேசிட்டு பள்ளியாட்டில் உனக்கு ஒரு பாத்தியா ஓதிட்டு, ஒத்தாவுக்கும் பாத்தியா ஓதிட்டு, உங்க நன்னாவுக்கும் பாத்தியா ஓதிட்டு, குருமாவை குடிச்சிட்டு போக தெரியும். எனக்கு இந்த கூழ் குடிக்கணுங்கிற நான் எரிமலை மீது நின்று கூட என் தளலை, என் நிறத்தை, என் இனத்தை இழக்காமல் ஈமானோடு நின்று கொண்டிருக்கிறேன். தெரிந்து இன்னும் நாளைக்கு இன்னும் எனக்கு 100 ஜெயில் போடு, இதை விட டபுள் மடங்கா தான் பேசுவேனே தவிர இந்த போலீஸ், இந்த சிபிஐ, இந்த மயிர்கள்லாம் நான் பயந்துட மாட்டேன். பேனா கத்தி இல்லாம இந்தியாவில வந்துட்டு போற ஒரே ஆள் நான் தான். பேனா கத்தி இல்லாம. அதை விட பியூட்டி என் வீட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் கிடையாது. 12,000 பேரும் பார்ப்பான். என்னங்க பேராசிரியர், வச்சா வச்சுட்டு போடா குண்டு. இப்படி முஸ்லீம் தெருவில் கூடி இருந்தேன்னு வச்சுக்கோ, வச்சானா நிறைய பேர் நீங்க சாதிங்க. பாப்பான் தெருவில் கூடி இருக்கேன். அதனாலதான் RS ஆபீஸ் வரைக்கும் என் வீட்டுல அவன் வைக்கலாம். இல்லாத வச்சிருப்பான். பேப்பர்காரன்லாம் அதை எதிர்பார்த்தான். பெருசா போட்டானுங்க தலைமறைவுங்கிறேன். இந்த பேப்பரை போலீஸ் கமிஷனர் தான் வாங்கியே பாக்குறேன் நான் தலைமறைவுங்கிறத. அன்னைக்கு ஏதோ ADC IS அவங்க ஒய்ஃப் வேற இறந்து போயிட்டாங்க. நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருதயதாஸ் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதுக்கு போறேன். அப்ப என் பேர் தலைமறைவுன்னு போட்டிருக்கான். என்னடா இவ்வளவு போலீஸ் ஆபீசர் கூட போயிட்டு இருக்கேன். என்னடா பொய்யவே பேசுறீங்க பேப்பர்ல. என்னால ஒரு மத கலவரம் எங்கேயாச்சும் சொல்லு, இந்த அரசாங்கமே சொல்லு, 10 லட்ச ரூபாய் தரேன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இவனுங்க அதுதான் நம்மளாங்க. எங்காலு என்ன பண்ணி தொலைறது? அரசியல்லையே அநாத ஜாதி. எவன் வேணாலும் உன்னை தத்து எடுத்துக்கிறான். எவன் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துக்கிறான். பார், நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட சம்மது கூட சேரும்போது, டாக்டர் போஸ்டர் ஒட்டி ஈர கை காயப்போன ஓடி போயிருக்காங்க. ஏத்தா இப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு டெலிபோன் பண்ணி நான் உன் கூட வந்துடுறேன் சம்மதம் அனுப்பிச்சிருந்தா யாரை தேர்ந்தெடுப்பான்? என் மாதிரி ஜனசஞ்சாரம் உள்ளவனை தான் தேர்ந்தெடுப்பா. ஏன்னா அவன் பொழைக்க தெரிஞ்சவன், சிறுபுள்ளையிலே ட்ரெயின்டு. ஒண்ணுவா எனக்கு ஒன்ன வித்துட்டு போக தெரியாது.